முரட்டு ஃபில்லர், அதாவது ஃபில்லருக்கு மேலே ஃபில்லருக்கு மேலே ஃபில்லருக்கு மேலே ஃபில்லர். அதில் வந்து ஒரு கொஞ்சம் 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 என்டர்டெயின்மெண்ட்டை காமிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி விஷயத்த மீனா எப்பவும் போல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கதையில் யார் வில்லி அப்படின்னு நமக்கே வந்து ஒரு கொஷின் வர அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. யார் ஹீரோயினுங்கிறதுக்கும் நமக்கு பெரிய கேள்வி வந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து மீனா வந்து பார்த்திங்கன்னா இந்த நீயா நானாவில் கலந்துக்கலான்னு முத்து கூப்பிட்டதுக்கு அதெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு அங்கே வேர்க்கும் அப்படின்ட்டாங்க. வேர்க்குங்கிறதுனால இவரும் சரி ஓகே என்னடா அது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க, நம்மள்ட்ட மட்டும் பேசுகிறான் அங்கே பேச மாட்டாளேன்னு புலம்புனா இவங்க அப்படியே சோகமாக போய் நின்றுக்கிறாங்க. ரகசியம் வச்சிருக்கூடாதுன்னு தானே பேசுகிறாங்க, நம்ம தான் ரகசியம் வச்சுருக்கோமே அப்படிங்கிறாங்களாம். எப்பா சாமின்னு இருந்துச்சு. இதுக்கடையில் மனோஜ் வந்துட்டு வந்து இந்த கல்யாண ஆர்டர் நல்லா இருக்குது, ஜீவா கொடுத்த ஐடியாலாம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்க. இந்த ஜீவா மேட்ரு எங்கேயோ வேறு பிரச்சனையாக வந்து சிக்க போகுது. ஸோ உடனே இப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கதவை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக டெரராக பேய் முகமாக மாறி, நான் வந்து ரோகிணி இல்லை கல்யாணி கிறிஷோட அம்மா, நான் வந்து என் நான் வந்து ரோகிணி உடம்புக்குள்ளே வந்திருக்கேன், ரோகிணி மயங்கி போயிருக்கா, நீ இப்போ உடனே என்ன பண்ணுற, கிறிஷ் மேலே பாசம் காட்டணும், அவனை வீட்டை விட்டு துரத்தக்கூடாது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டிடணும், அவனை வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், இல்லை அப்படின்னா உங்கள் அம்மாவுடைய ரத்தத்தை பிடிச்சிருவேங்கிறாங்க. உடனே ஐயோ எங்கள் அம்மா பாவன்ட்டு ஒரு போய் பயந்து போய் டேபிள் மேலே உட்காந்துட்டார், அழகாக ஒரு டேபிள் கீழே உட்காந்துட்டார். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. டக்குன்னு அப்புறமா போயிட்டு கிறிஷுக்கு இவர் ஊட்டி விடுறதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் வர, இதில் ஒரு ஜோசியக்காரர் வந்து அவன் மேலே பாசம் காட்டினா பிஸ்னஸ் நல்லா வளரும்னு சொல்ல, குழந்தை பிறக்கணும் கூட சொல்லுவாங்க. ஓகே இது என்னடா சொல்கிறாங்கன்னா இது நல்ல ஐடியாவே இருக்க, நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ விஜய் வந்துட்டு எதுக்குற அவளுக்கு ஊட்டி விட்ற, யாரா நீ பண்ணி என்னடா பண்ணிருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்காமா, பரவாயில்லம்மா நான் ஆரம்பிச்சிட்டேன் முடிச்சிடறேன்னு பேசும் பொழுது எதுக்கு அவனை போய் திட்டுறீங்க கிறிஷ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா கொஞ்சம் குரலை வசதியே பேசுகிறாங்க. ஏய் நீ என்ன குரலை வசத்துறன்னா, அப்புறம் சின்ன பையனுக்கு ஊட்டி விட்டா என்ன தப்பு அப்படின்னு மாற்றி மாற்றி பேச விஜயா கடுப்போட போயிடுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் நடக்க, இதை பார்த்து ஸ்ருதி ரவி எல்லாருமே ஷாக் ஆகிறத வச்சு ஒரு விஷயம் ஓடுது. அடுத்து வந்து அந்த பையனை ட்ராப் பண்ணுங்கிறதுக்காக நாளைக்கு ஒரு ட்ராமா நடக்க போகுது. இதை வச்சு தான் இப்போ போகுது கதை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பியில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்த சிறகடிக்க ஆசை அப்படியே நம்பர் 2க்கு வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.